LinkedInல எப்படி பர்ஃபெக்ட்டா ஒரு க்ரோ ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர். ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 400x400 அந்த பிக்சல்ல லைக் உங்கள ஹெட்ஷாட் பத்தின ஒரு இதா இருக்கணும். அந்த மாரி இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவர் பிக்சர். கவர் பிக்சர்ல உங்கள நீங்க என்ன பண்றீங்க? சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் எஸ்இஓ அனலிஸ்ட் அந்த மாரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிளியர் கவர் பிக்சர் இருக்கணும். லெஃப்ட் சைடில் எந்த கன்டென்ட்டும் இருக்கக்கூடாது. ரைட் சைடில் கன்டென்ட் இருக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடில் கன்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரே வந்து மறைச்சிரும். அதனால் ரைட் சைடில் கன்டென்ட் வச்சுக்கோங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெட்டிங் செக்ஷன்ஸ். ஹெட்டிங் செக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபைலில் போய் கமெண்ட் பண்ணுறீங்க மற்றவங்களோட ப்ரொஃபைலில் அப்படிங்கும்போது, உங்களோட ஹெட்லைன்ஸில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் ஹெட்லைனில் என்ன வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கரண்ட் ரோல் என்ன ரோலாக இருக்கீங்க? எஸ்இஓ அனலிஸ்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? லைக் எதை பற்றி பேசுகிறீங்க? லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஸ்இஓஸ் பற்றி பேசுவீங்கன்னா, அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு கன்டென்ட் நீங்கள் ஹெட்டிங் லைன்ஸில் வந்து கேட்சியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, லைக் பீப்புள்ஸ் ஈஸியாக ரெகனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அபவுட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்படி இருக்கணும் உங்களுடைய அபவுட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹூ யூ ஆர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹூ யூ ஆர், வாட் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் சால்விங். அதை நீங்கள் யாருக்கு அந்த ப்ராப்ளம் யாருக்கு சால்வ் பண்ணுறீங்க? அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க? அப்படிங்கிற கொஷினுக்கு அந்த ஆன்சர் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா, உங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மெயில் ஐடி ஆகட்டும், ஃபோன் நம்பர் ஆகட்டும், வாட்ஸ்அப் நம்பர் ஆகட்டும், அந்தமாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன். அதில் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் உங்களுடைய மீடியா செக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களோட 1 மினிட் வீடியோஸ் அந்த கம்பெனியில் என்ன பண்ணீங்க அதை 1 மினிட் வீடியோவாக போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து கஸ்டம் யூஆர்எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கீவேர்டு வச்சு ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் செக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபீச்சர் செக்ஷனில் கால் டு ஆக்ஷன் உங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரியான 2 போஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 2 போஸ்ட்டை போட்டுட்டு அதை நீங்கள் பின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய ஃபீச்சர் செக்ஷனில் டிஸ்ப்ளே ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து உங்களோட ஃபீச்சர் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணணும், உங்களோட லிங்க்டின் க்ரோத்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் 3 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எனார்மஸான கனெக்ஷன்ஸ் கொடுத்து உங்கள் லிங்க்டின்லேருந்து கால்ஸு வர வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் என்கொயரிஸ், அதுக்கப்புறம் ஜாப் கிடைக்கிறதுக்கெலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா